என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல, அன்று என்ன மறந்துட்டாரு. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை உள்ளங்கையில் வைத்திருக்கிறேன், உன்னை தினமும் தினமும் பார்த்து உன்னை ரசித்து மகிழ்கின்றேன். உன்னை தாய் மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்து போனாலும் மனுஷனே கர்த்தருடைய பிள்ளை, நான் உன்னை மறப்பதில்லை. மனுஷனே கர்த்தருடைய பிள்ளையே, நான் உன்னை மறப்பதில்லை. எனக்கு எதுவும் நடக்கல, அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஆச்சரியமான காரியங்களை செய்வேன் என்று சொல்லி, ஆனா இன்னும் காத்து கொண்டிருக்கிறேன். என் காத்திருப்பு வீணாய் போகுதோ? எனக்கு சோர்வு உண்டாகிறது ஆண்டவரே, மனசுல சோர்வு, இதயத்தில் கஷ்டம், வேதனைகள் பெருகி சோர்ந்து போகிறேன். எல்லாம் மாயை, உலகம் எல்லாம், என்னை சுற்றியுள்ள ஜனங்கள் எல்லாம் மாயை. கர்த்தரோ என்னை பார்த்து சொல்கிறார், என்னை உற்று பார்க்கிறார். மகனே மகளே கலங்காதே, நான் உன்னோடு இருக்கின்றேனே. இசபெலோ, என் தேவன் என்னை மறந்தார், என் கர்த்தர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், மகளே மகளே, என் சோர்ந்து நீ போகின்றாய், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன். நீ என் சோர்ந்து போகிறாய், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன். உன்னதமானவர் உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவர் நிழலில் தங்குவான். சர்வ வல்லவர் நிழலில் தங்குவான். தேவனின் அடைக்கலமே, மரணம் அவர், அவர் சத்திய பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும். என்ன சொல்றாரு? சத்திய பரிசயம் கேடகமாம். என்ன சொல்லுவோம்? தேவனின் அடைக்கலமே, ஒரு அவர் சத்திய பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்திய பரிசயம் கேடகமாம். என்ன சொல்லுவோம்? உம்மை நான் நம்பி இருக்கிறேன், உங்களை நம்பும் ஜனங்க நாங்க, எங்களை நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர், எங்களோடு என்றும் இருக்கிறீர். எங்களுக்கு உடன்படிக்கை பண்ணினது, உடன்படிக்கையை மாற்ற மாட்டீர். உங்க சிறகுகளின் மறைவில் தினமும் என்னை காத்து நடத்துவீர். ராஜாவே ராஜாவே, என் தேவனாகிய கர்த்தர் ரட்சகரும் மீட்பரும் நீர்தான். உம்மை நோக்கி பார்க்கும் எனது கண்களுக்கு
எப்போதும் நீ பதிலளிப்பீர். சத்துருவின் வல்லமைகளுக்கு என்னை தப்புவிக்கும் சர்வ வல்லவர். உம்மைதான் நான் நோக்கி பார்க்கிறேன், எனக்கு தஞ்சமும் ஜீவனும். உம்மைதான் நோக்கி பார்க்கின்றேன், என் தஞ்சமும் ஜீவனும் நீரே. உன்னதமானவரின் உயர் மறைவிலிருக்கிறவர், சர்வ வல்லவரின் நீழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியம். சர்வ வல்லவரின் நீழலில் தங்குவான். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கோபிடும் நேரங்களில் என்னை தப்புவித்தே மற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேஸ்வரர். தப்புவித்தே மற்றும் ரட்சிப்பாரே. சிங்கத்தின் மேலும் நடந்து சர்வத்தையும் மேதிப்பே. அவர் நாமத்தை நான் கொஞ்சம் நம்பினதால் என்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நான் கொஞ்சம் நம்பினதால் ஜீசஸ் ஜீசஸ் நீதான் மெய்யான தேவன், நீதான் எந்த கண்மலையும் என் கோட்டையும் நீரே. ஜீசஸ் ஜீசஸ் நீதான் என் தேவனும் என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. துதிப்போமே பாடி பாடி தந்தானை துதிப்போமே. எத்தனையோ நன்மை என் வாழ்வில் நீ செய்து என்னை ஆச்சரியமாய் தப்புவிக்கின்றீரே. எத்தனையோ நன்மை என் வாழ்வில் நீ செய்து ஆச்சரியமாய் என்னை தப்பு. Come on, sing everyone. உம்மையே நான் இன்றும் என்றும் என்றும் நான் பாடுவேன், நீ செய்த நன்மைகளுக்காய். ஹல்லேலூயா. போற்றி துதிப்போமே தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும். நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும். இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் நேசரேசுவை நான் கோர பயங்கரமான புயலில் கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காற்றும் தரப்பட்டு மார்பில் சேர்த்து வைத்த அன்பை என்று பாடுவேன். சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும். காற்றும் தரப்பட்டு மார்பில் சேர்த்து வைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. என் நேசரேசுவை நான்
என்றும். ஆமென் 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 ஆமென். இயேசு என்னும் நாமமே என் மாசு மறுவல்லாதவர். சரே சுவை நான் என்றும் சரே சுவை. உம்மை உயர்த்தி உயர்த்தி கொல்ல மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை Hallelujah. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் கொல்லுதையா. நீரினுடே இருப்பதினால் செங்கடல்களை நான் தாண்டிடுவேன். உங்க புயமன் முன்னே செல்வதினால் நான் நடக்கின்றேன். எனக்கு முன்னே செல்லும் என் முன் செல்லும் ரட்சகரும் தேவனும் நீதானே. அதை தீர இயேசுவே அன்போடு என்னை அழைத்தீரே ஆண்டவர் சேவையிலே. ஆமென் ஆமென். ஆண்டவர் சேவையிலே மாறினேன். பாக்கியமான சேவையிலே பாதம் படைத்தேன். ஆயுள் முடியும் வரை வருகை வரை அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவேன். இயேசுவே என்னை அழைத்தீரே. ஆயத்தமாலே ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. Hallelujah, praise the Lord. நல்லவரே நன்மை. I give all the glory and honor to thee, O Lord. Hallelujah, the Lord of mercies, the Lord of comfort. Vallabare, Vallabare. I praise the holy name for the great things what you have done in my life. And I worship thee, Lord. I glorify the name. Lord of
goodness, the Lord of mercies is always with me every day. I'll praise Him. The Lord of goodness, the Lord of mercies is always with me, always. Let us praise the name of the Lord. Come on, say, let us praise the name of the Lord for the great things what He has done to us till today from our birth. It was the Lord who brought us from our mother's home. He brought us outside and blessed us, and He wanted to lift our name. He wanted to lift our name, and He wants to bless you and me with all the blessings which we need in this world. நமக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்கள் இந்த பூமியிலே நமக்கு வேண்டிய அனைத்து ஆசீர்வாதங்கள் மூலமாக How can a man be blessed? எப்படியாக ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? A man முடியும்? can be blessed. Blessed means blessed only by the Lord. மெய்யான ஆசீர்வாதம் என்பது ஒரு மனுஷருக்கு கிடைக்கிறது, அது தேவனால் மாத்திரமே. The true blessing comes only from the Lord. மெய்யான ஆசீர்வாதம் ஆண்டவரிடத்திலிருந்து மட்டும் தான் வருகிறது. And the world also gives you something and you cannot call it as a blessing from the Lord. இந்த உலகத்தின் காரியங்கள் வழியாகவும் சில விதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம், ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் நிரந்தரமாக இருக்கிறதா இல்லையா என்று நமக்கு தெரியாது. We get many things from also in the world. இந்த உலகத்திலே சில காரியங்களை நம்ம தேடி சென்று அலைந்து சென்று அதன் வழியாக சில ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். And it is temporary and it is not eternal. ஆனால் அதுவோ தற்காலிகமானவைகள், we seek the blessings only from the Lord. ஆனால் நாம் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களுக்காக நாடுகிறவர்களாக இருக்கிறோம். Today and tomorrow and even after our death. ஏனென்றால் அவர் இன்னைக்கும் நேற்றைக்கும் நாளைக்கும் நம்மளுடைய மரண பரியந்தம் வரைக்கும் அதற்கு பிறகும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். Because that's called the eternal life. ஏன்னா நம்ம மரணத்துக்கு பிறகு நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் தான் நித்திய ஜீவன். We earn properties, we have houses and everything, and we want to live a very good life in our old days. இந்த பூமியிலே எல்லா ஜனங்களும் என்ன விருப்பப்படுறாங்கன்னா அவங்களுடைய கடைசி காலங்களிலே அவங்க முதிர் வயதுல ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை நல்லா சம்பாதிச்சு எல்லா சொத்து சுகம் எல்லாம் சேர்த்து வைத்து அதன் வழியாக அவங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் விருப்பப்படுகிறார்கள். Death comes to any person, any age. மரணம் என்பது எந்த நபருக்கும் எந்த வயதிலும் வருகிறதாக இருக்கிறது. அது எந்த நேரத்திலும் வருகிறது, அவர்களை மேற்கொள்ளவும் செய்கிறது. And they do not know the hour. எந்த நேரம் எந்த தேதி என்று யாருக்கும் தெரியாது. But one thing you should be sure. ஆனா ஒரு காரியத்திலே நீங்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும். A man who is blessed will live a life of full age in this world. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அவருடைய முதிர் வயது நல்ல சம்பூர்ணமாக வாழ்ந்து அவருடைய நீடித்த நாட்களே நல்ல ஒரு வாழ்க்கை அவர்கள் The Lord did not give a man a very small time to live in this world. தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு ஒருபோதும் கொஞ்ச நாட்கள் தான் இந்த மகன் இந்த மகள் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று அவர் குறிக்கவில்லை. Only for some people, some prophets and people who die for the Lord. ஆனா சில பேருக்கு தீர்க்கதரிசிகளா இருக்கட்டும், சில பேருக்கு கிறிஸ்துவின் நிமித்தமாக சில பேர் மரித்திருக்கிறார்கள். And even Jesus Christ, he lived 33.5 years. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய 33 வயது வரைக்கும் தான் அவர் ஜீவனோட இந்த பூமியிலே இருந்தார். It's not to tell that he is not blessed. அப்படியாக இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கப்படலையா என்று நீங்கள் கேட்க முடியாது. He died in 33.5 years. அவர் 33 வயதுல மரித்தாலும் You know why he died in 33.5 years? அவர் ஏன் 33 வயதுல மரிக்கணும்? To bring you alive in 33.5 years. உங்களை ஜீவனோட அந்த 33 வயதிலே எடுக்கும்படிக்கு. Even if a small child die in Christ, ஒரு சின்ன பிள்ளை கிறிஸ்துவுக்குள் மரித்தாலும், even if a man dies of 100 years of age, இல்ல 100 வயது இருக்கிற ஒரு முதியவர் கிறிஸ்துவுக்குள் மரித்தாலும், and he will be made by the Lord like Adam and Eve, how he created. So he'll create the
man or the child in 33 and a half years. கிறிஸ்துவுக்குள் மரித்த யாராக இருந்தாலும் அவர்களை ஆதாம் ஏவாளை ஆண்டவராகிய தேவன் சிருஷ்டித்தது போல இவர்களையும் ஆண்டவராகிய தேவன் 33 So I வயதிலே do அவர் not know சிருஷ்டிப்பார். what age did the Lord, because there was no age at the time of Adam and Eve. ஆதாம் ஏவாள் இருந்த நாட்களிலே வயது என்பது கிடையாது. Time illa. There நேரம் was no என்பது time. நேரம் என்பது இல்லை. Time came only after the sin of Eve and Adam. நேரம் என்பது ஏவாளின் பாவத்திற்கு பிறகுதான் வந்தது. So before that there was no time. அதற்கு முன்பது வரைக்கும் அதுக்கு முன்பாக நேரம் என்பது இல்லை. When you go deep inside the Bible, if you go and search the Bible, you can know many things about the Bible. வேதத்துக்குள்ளாக ஆழமாக நீங்க போய் படித்து பார்க்கும் போது அதனுடைய ஆழங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். My dear people, என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, the person who has read the Bible well can understand the Bible. வேதத்தை நன்றாக படித்து புரிந்தவர்களுக்கு அது நன்றாக புரியும். I would have studied nearly more than 100 times Bible and more than 1000 times Psalms. நான் 100 தடவைக்கு மேலாக முழு வேதத்தையும் 1000 தடவைக்கு மேலாக சங்கீதங்களையும் And also படித்திருக்கிறேன். the Gospels more than 1000 times I would have read. அந்த சுவிசேஷ புத்தகங்களையும் நான் 1000 தடவைக்கு மேலாக நான் படித்திருக்கிறேன். So that is where we can understand the knowledge of Christ. இப்படியாக நம்ம அதிகமாக படிக்கும் போதுதான் ஆண்டவருடைய புரிதலை நம்ம புரிந்து கொள்ள I முடியும். might say something what you have not heard in your life, இந்நாள் வரைக்கும் நீங்க கேட்காத சில காரியங்களை நான் இந்நாளிலே சொல்லலாம். because you might not have heard to the media whatever it is, because I might talk something new, but it is only from the Bible. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் கேட்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் நான் சொல்லுகிறது வேதத்திலிருந்து தான் நான் சொல்லுகிறேன். The revelations the Lord has given me when I had read the Bible, தேவனுடைய வார்த்தையை படிக்கும் போது ஆண்டவராகிய தேவன் எனக்கு கொடுத்த வெளிப்பாடுகளை நான் உங்களுக்கு and பகிர்ந்து I கொள்கிறேன். used to ask the Lord, why Lord did you die 33 and a half years? நான் ஆண்டவரிடத்துல கேட்டு இருக்கிறேன், ஏன் ஆண்டவரே குறிப்பாக இந்த 33 வயதுல நீங்க மரிக்க வேண்டும்? To bring you back in the 33 and a half years to life. ஏனென்றால் உங்களை அந்த 33 வயதிலே மறுபடியும் ஜீவனுள்ளே கொண்டு Even a child, வரும்படி if he dies or she dies, ஒரு குழந்தை மரித்தாலும் ஒரு சின்ன பிள்ளை மரித்தாலும் they will be brought by the Lord 33 and a half years. 33 வயதிலே அவர்கள் மறுபடியும் கொண்டு வரப்படுவார்கள். Hallelujah. ஹல்லேலூயா. Because that is the end age by the Lord. ஏன்னா ஆண்டவர் அந்த ஒரு வயதை அவர் குறிப்பிட்டு So வைத்திருக்கிறதுனால these things you might think something new I am speaking. இப்படிப்பட்ட காரியங்களை இவர் ஏதோ புதுசா சொல்லுகிறார் என்று நீங்கள் I am நினைக்கலாம். speaking only from the revelations the Lord has given me. ஆண்டவர் எனக்கு கொடுத்த வெளிப்பாடை தான் நான் உங்ககிட்ட Many சொல்லுகிறேன். revelations the Lord has given to me. ஆண்டவராகிய தேவன் எனக்கு நிறைய வெளிப்பாடுகளை So கொடுத்திருக்கிறார். only through the Bible. வேதத்தின் மூலமாக Not தான். hearing someone's message. வேற யாரோட மெசேஜ கேட்டதுனால அல்ல, I never hear all these things. அதெல்லாம் நான் ஒருபோதும் கேட்க மாட்டேன். From the things what I understood in the Bible, I start asking the Lord. வேதத்துல நான் படிச்சு சில காரியங்கள் எனக்கு இதெல்லாம் நான் புரிந்து கொள்ளணும் என்று And I have worried the Lord many times ஆண்டவரை நான் நிறைய நேரங்களிலே கஷ்டப்படுத்தி இருக்கிறேன். by asking questions. நிறைய கேள்விகளை கேட்டு கேட்டு Many கேட்டு questions will be in my mind. நிறைய கேள்விகள் என்னுடைய எண்ணங்களிலே இருக்கும். When I feel the power of the Holy Spirit present very near to me, பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் எனக்கு ரொம்ப அருகிலே இருக்கிறதை நான் I'll start உணரும்போது asking. நான் கேள்விகள் கேட்க ஆரம்பிப்பேன். And the Lord shall answer in His time. அப்பொழுது தேவன் அவருடைய நேரத்துல எனக்கு அதற்கு I would பதில் asked 1 கொடுப்பார். year back, ஒரு ஆண்டுக்கு முன்பதாக நான் கேட்ட கேள்விக்கு He will answer the next year. அடுத்த ஆண்டுல கூட அவர் பதில் Because He'll கொடுத்திருக்கிறார். take me into a situation where He can talk directly to me. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்னை கொண்டு செல்வார். அவர் நேராக என்னிடத்துல அதை புரிய வைக்கும்படி So the revelations given by the Lord is wonderful. ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்படுகிற வெளிப்பாடுகள் மிகவும் Because அற்புதமானவைகள். Jesus, and actually, He put the curse upon Him. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா எல்லாருடைய சாபத்தை அவர் மேல அவர் போட்டுக்கொண்டார். Because He did not sin. ஏன்னா அவர் பாவம் செய்யாமல் இருந்ததினால் அவருக்கு ஒரு சாபமும் இல்லை. He cannot see any evil. எந்த ஒரு தீங்கியும் அவர் காணாமல் இருந்தார். And
Last week I thought about one thing. போன வாரத்துல ஒரு காரியத்தை நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். It's written about a God who does not see any evil. தீங்கை காணாத தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And I was asking, who is this? நான் பாண்ட இடத்துல கேட்ட, யார் இந்த தீங்கை காணாத தேவன்? யார் இவர்? Is it Jesus Christ? இது இயேசு கிறிஸ்துவா? And I was answering, it cannot be. அப்ப நானே அதற்கு பதில் கொடுத்து கொண்டிருந்தேன், அவர் இருக்க முடியாது என்று. Because he has seen the people with evil eyes upon him. ஏனென்றால் ஜனங்கள் தீங்கு செய்கிறதையும் தீங்கான காரியங்களும் அவருடைய கண்களினால் அவர் கண்டு இருக்கிறார். He has seen. அதை அவர் பார்த்திருக்கிறார். Then who is the Bible speaking about? அப்படி என்றால் இந்த தீங்கை காணாத தேவன் என்று யாரை அவர் குறிப்பிடுகிறார்? Then only I understood it is Lord Jehovah. அப்பதான் எனக்கு புரிந்தது அது யெகோவா தேவன் என்று. Because he does not see down. ஏன்னா அவர் கீழே பார்க்க மாட்டார். He will not see the evil on the roads. அவர் சாலையில நடக்கிற தீங்கான காரியங்களை அவர் காண மாட்டார். அவர் வேற எந்த தீங்கான காரியங்களையும் பார்க்க மாட்டார். And it is not written the judgment shall be given by the Father. பிதாவாகிய தேவன் தான் நீதிபதியாக இருந்து நியாயம் தீர்ப்பார் என்று எழுதப்படவில்லை. Because a judge should know all the evil. ஏன்னா ஒரு நியாயம் தீர்க்கிறவருக்கு எல்லா தீங்கும் தெரிய வேண்டும், நன்மைகளும் தெரிய வேண்டும். So who is this judge is Jesus Christ. அப்படி என்றால் யார் அந்த கடைசி நேரத்தில் world and he saw everything. அதனால் தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து சகலத்தையும் அவர் பார்த்தார். And the Father will not see, has not seen any evil. பிதாவாகிய தேவனோ ஒரு போதும் தீங்கை காணாத தேவன். His eyes has not seen evil. அவருடைய கண்கள் தீங்கை காணவில்லை. His eyes cannot see evil. அவருடைய கண்கள் தீங்கான காரியங்களை காண முடியாது. See, everything shall be brought in his presence through the angels. அனைத்துமே அவருடைய சமூகத்திலே கொண்டு வரப்படும். எப்படி என்றால் தேவ தூதர்கள் வழியாக. So he has got many eyes and he can see if he wants. அவருக்கு நிறைய கண்கள் இருக்கிறது, அவர் பார்க்க வேண்டும் என்றால் அவர் பார்ப்பார். But he cannot see evil. ஆனா தீங்கை அவர் பார்க்க மாட்டார். Because he is pure. ஏனென்றால் அவர் தீங்கை காணாத சுத்த கண்ணனாக இருக்கிறார். So he has appointed Jesus Christ for everything. அதனால் தான் இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றுக்கும் அவர் வைத்திருக்கிறார், நீதிபதியாக நியாயம் தீர்க்கிறதற்கு. And he came to this world to deliver us from every sin. அதனால் தான் இந்த பூமியிலே அவர் வந்து நம்ம எல்லாரையும் பாவத்திலிருந்து விடுதலை செய்ய waiting for Lord Jesus Christ to come again. எல்லாரும் இயேசு கிறிஸ்து ஆகிய தேவன் மறுபடியும் வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. Every man is waiting for Jesus Christ. எல்லா மனுஷர்களும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்துக் Jesus Christ, when he கொண்டிருக்கிறாங்க. came, he did great miracles. Will he do great miracles also when he comes back? இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த நாட்களிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்தார். அதனால் மறுபடியும் அவர் பூமிக்கு வரும்போது அதே அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்வாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. No. His eyes will be like fireballs. ஆனால் அவர் இரண்டாம் வருகையில வரும்போது அவர் அப்படியாக வராமல் அவருடைய கண்கள் எரிகிற தீப்பந்தத்தை போல ஒரு நியாய தீர்க்கிறவராக அவர் இந்த பூமியிலே வருவார். அவருடைய கண்களை நீங்கள் பார்க்க கூட முடியாது. எரிகிற அக்னி ஜுவாலையை போல இருக்கிற கண்கள், அவருடைய கண்கள் எரிகிற அக்னி ஜுவாலையை போல இருக்கும். அவர் நியாயம் தீர்க்க இந்த பூமிக்கு வருவார். Not to feel pity on you. உங்க மேல பரிதாபம் படுவதற்காக அல்ல. Only now is the time of grace. இந்த நேரம் தான் கிருபையை அவர் காண்பிக்கிற நேரம். Time of grace. அந்த கிருபையின் நாட்களிலே, the time of grace, இந்த கிருபையின் நேரங்களிலே, the time of grace, இந்த கிருபையின் நாட்களிலே he feels pity on you. அவர் உங்க மேல மனதுருகி இரக்கப்படுகிறார். He is speaking inside you. அவர் உங்க மேல மனதுருகி இரக்கப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் oh my dear son, my daughter, என் அன்பான மகளே, repent from your bad ways. நீ பண்ணுகிற காரியங்கள் பாவமான காரியங்கள், இப்பொழுதே மனம் திரும்பு. When your pastor is praying for you, உன்னுடைய பாஸ்டர் உனக்காக ஜெபிக்கின்ற நேரத்திலே, you are doing committing wrong sins, நீ துணிகரமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறாய், நீ தீங்கான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாய். Heart is thinking about evil things. உன்னுடைய இருதயமோ அசுத்தமான காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. உன்னுடைய கண்கள் தீங்கினால் நிறைந்திருக்கிறது. உன்னுடைய இருதயம் தீங்கினால் நிறைந்திருக்கிறது. Why is that? Why is like that? ஏன் இப்படியாக நீ இருக்கிறாய்? Why don't you change your ways? ஏன் உன்னுடைய வழிகளை ஆண்டவருக்கு நேராக உன் வழிகளை நீ திருப்ப கூடாது? Why don't you change your ways? ஏன் தேவனுக்கு நேராக உன் வழிகளை நீ திருப்பிக் கொள்ள கூடாது?
His eyes is like a burning fire. இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில வரும்போது அவருடைய கண்களோ அக்கினி To judge the ஜுவாலையாக world. இருக்கும். இந்த பூமியை To நியாயம் bring தீர்க்க all அவர் the வருவார். sins in front of you. உன்னுடைய எல்லா பாவங்களையும் உனக்கு நேராக எல்லா Say, ஜனங்களுக்கும் I died நேராக for you. கொண்டு What வருவார். did you do? அவர் கேட்பாரு, நான் உனக்காக You மரிச்சேன், did நீ not எனக்காக என்ன repent. செஞ்சாய்? நீ மனம் திரும்பவில்லை. You killed many people. நீயோ நிறைய ஜனங்களை கொலை செய்தாய். You spoke evil about many people. நிறைய ஜனங்களுக்கு விரோதமாக தீங்கான காரியங்களை நீ You fought with பேசினாய். people. ஜனங்களிடம் நீ சண்டையை போட்டாய். You did not show Jesus Christ in you. கிறிஸ்துவை உனக்குள்ளே நீ பிரதிபலிக்கவில்லை. You did not show Jesus Christ in you. இயேசு கிறிஸ்துவை உனக்குள்ளே நீ ஒருபோதும் How can பிரதிபலிக்கவில்லை. you be a Christian who follows Christ? இப்படியாக இருக்கும் பொழுது கிறிஸ்துவை பின்பற்றுகிறவள் என்று உன்னை நீ எப்படி அழைத்துக் You are கொள்ள cheating முடியும்? yourself. நீ உன்னையே ஏமாற்றிக் You are cheating your கொண்டிருக்கிறாய். family. உன் குடும்பத்தை நீ ஏமாற்றிக் You are கொண்டிருக்கிறாய். cheating your children. உன் பிள்ளைகளை நீ ஏமாற்றிக் You are not கொண்டிருக்கிறாய். cheating the Lord. நீ ஆண்டவரை You ஏமாற்றல. cannot cheat the Lord. நீ ஆண்டவரை ஏமாற்றவும் You are cheating முடியாது. yourself. நீ உன்னைதான் ஏமாற்றிக் You are cheating your கொண்டிருக்கிறாய். body. உன்னுடைய சரீரத்தை நீ Because ஏமாற்றிக் body is the temple கொண்டிருக்கிறாய். of the living God. ஏனென்றால் இந்த சரீரமானது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Mend your ways. உன்னுடைய வழிகளை இப்பொழுதே நீ திருப்பிக் கொள்ளு. Mend your ways. உன் வழிகளை இப்பொழுதே Change நீ your ways. திருப்பிக் கொள்ளு. Come to Christ. உன் வழிகளை மாற்றி கிறிஸ்துவின் He பாதையில is நீ வர ready வேண்டும். to redeem you from every kind of sin. எல்லா விதமான பாவங்களிலும் இருந்து உன்னை மீட்பதற்கு அவர் தயாராக And He is இருக்கிறார். going to come very fast. அவர் ரொம்ப சீக்கிரமாக வர And His போகிறார். eyes is going to be a burning fire. அவர் வருகின்ற நாட்களில் அவருடைய கண்களோ அக்னி You cannot stand ஜுவாலையாக before இருக்கும். Him. அவருக்கு முன்பதாக நீ நிற்க You cannot stand முடியாது. before His presence. அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக உன்னால் நிற்க முடியாது. Fire will burn. அந்த அக்னி, அந்த The fire of உன்னால His தாங்கவே holiness. முடியாது. அவருடைய பரிசுத்தத்திலிருந்து வருகிற அக்னி You cannot bear. உன்னால தாங்க முடியாது. What are you? நீ என்ன பண்ண போகிறாய்? How are you? நீ என்ன Are you a என்ன பண்ணி person? கொண்டிருக்கிறாய்? Are you a person who's got a good name in your area? உன் நீ இருக்கிற இடத்திலே நல்ல பெயரோட இருக்கிற ஒரு நபரா நீ? If people see you, they will say, you are a scoundrel, you are a cheat, you are a person who always fights. இல்ல ஜனங்கள் உன்னை பார்க்கும் போதெல்லாம், ஐயோ இந்த நபரா, எப்பவுமே சண்டை போடுவாங்க, ஏமாத்துவாங்க, பொய் சொல்லுவாங்க, சண்டை போடுவாங்கன்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்களா? Do you get that name? அப்படிப்பட்ட பெயர் உனக்கு இருக்கிறதா? Don't you humble yourself? உன்னை நீ தாழ்த்தி கொள்ள Don't you மாட்டாயா? humble yourself before the Lord? ஆண்டவருக்கு முன்பதாக நீ உன்னை தாழ்த்த மாட்டாயா? I'll say to you one thing. நான் ஒரு காரியத்தை உங்ககிட்ட சொல்லுகிறேன். From childhood, we had been going to a church called Jehovah Shammah. சிறு வயதுல இருந்து நாங்க ஒரு சபைக்கு சென்று கொண்டிருந்தோம், யெகோவா ஷம்மா என்ற ஒரு சபைக்கு. See, my parents brought us in a wonderful way. என்னுடைய பெற்றோர்கள் எங்களை வளர்த்த விதம் ஒரு மிகவும் நல்ல ஒரு விதத்திலே So வளர்த்தார்கள். after the church is over, the church will get over only at 3 o'clock. சபை முடிந்த பிறகு, சபையானது 3 மணிக்கு தான் முடியும். It will only get over at 3 o'clock. 3 மணிக்கு சபை முடியும். And we will have only sambar rice. அதற்கு பிறகு சாம்பார் சாதம் தான் கொடுப்பாங்க. Sambar and rice. சாம்பாரும் சாதமும் And கொடுப்பாங்க. rasam. அப்புறம் ரசம் இருக்கும். See, I have been thinking, not in one time, myself and my brothers have told that there is no salt. There is something wrong in this cooking. Never I would have told. நான் இததான் யோசித்து கொண்டிருந்தேன். சின்ன வயதுல இருந்து நானா இருக்கட்டும், என்னுடைய அண்ணன்களா இருக்கட்டும், என் தம்பியா இருக்கட்டும், ஒரு நாள் கூட எங்க அப்பா அம்மா கிட்ட போய் இந்த சாம்பார்ல உப்பு இல்லையே, இது நல்லா இல்லையே, டேஸ்டா இல்லையேன்னு ஒரு நாள் கூட Not in a சொன்னது single கிடையாது. Because we are brought up in that way. நாங்க அப்படியாக சொன்னதே கிடையாது. See, ஏனென்றால் அந்த விதத்திலே நாங்கள் Recently, வளர்க்கப்பட்டோம். after we came to the ministry, one person died in Jehovah Shammah. So I and my brother Paul Dawson had to go to Jehovah Shammah. இப்பொழுது சமீப காலத்திலே எங்களுடைய சபை யெகோவா ஷம்மால இருந்து ஒரு நபர் இறந்த செய்தி கேட்ட பிறகு அந்த சபைக்கு அந்த கூட்டத்திற்கு நாங்க போயிருந்தோம். நானும் Because after our church, after my church, and after our Amjikare church, and after my brother's church, we went there. எங்க அண்ணனும் அவங்களுடைய சபையை முடித்து விட்டு, நானும் அந்த அம்ஜிக்கரை சபையை முடிச்சிட்டு நாங்க So அந்த இதுக்கு போனோம். we went very fast so that the the lunch should not be over. நாங்க ரொம்ப ஃபாஸ்டா போனோம், ஏன்னா லஞ்ச் முடிஞ்சிட கூடாது. Anyhow, we had to see that body. அந்த அவங்க இறந்ததையும் நாங்க பார்க்கணும். And we wanted to eat in Jerusalem. அந்த சபையில சாப்பாடு சாப்பிடணும்னு ரொம்ப So ஆசை. we have to sit. No one will have table chair. அங்க யாருக்கும் டேபிள் சேர்லாம் இருக்காது, தரையில தான் உட்காரணும். You might be the millionaire having a flight.
யாரா இருந்தாலும் சரி, பெரிய கோடீஸ்வரனா இருந்து ஒரு ஃபிளைட்டே வச்சிருந்தாலும் அவங்க தரையில உட்கார்ந்து தான் On சாப்பிடணும். the outside. வெளியே தான் உட்காருவாங்க. Not எல்லாரும் inside ஒரே the இடத்துல church. தான் உட்கார்ந்து, Should not- சபைக்குள்ள இல்ல. Should not sit in the church and eat. சபைக்குள்ள யாரும் உட்கார்ந்து Only சாப்பிடுறதுக்கு outside, அனுமதிக்க outside, மாட்டாங்க. outside. சாப்பிடுறதுக்குன்னு ஒரு தனியா ஒரு இடம் இருக்கும், அங்கதான் எல்லாரும் If உட்கார்ந்து rain comes, சாப்பிடுவாங்க. we cannot eat. மழை பெஞ்சிச்சுனாலாம் சாப்பிட முடியாது. So we have to sit on the outside. அதனால வெளியே உட்கார்ந்து தான் So my சாப்பிடணும். brother and myself went and sat. நானும் என் அண்ணனும் என்ன பண்ணோம், சரி நம்ம போய் And we சாப்பிடலாம்னு wanted to உட்கார்ந்தோம். eat. அந்த சாப்பாடு Because எங்களுக்கு the blessed சாப்பிடணும் food. என்று சாப்பிடணும்னு எங்களுக்கு ஆசை. Blessed அது food. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு The சாப்பாடு. blessed food. அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு We உணவு. wanted to have the blessed food. அந்த ஆசீர்வாதம் நிறைந்த How சாப்பாடு dare I எங்களுக்கு talk about சாப்பிடணும். the food, what they give? இப்படி இருக்கும்போது அது எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு உணவு என்று தோன்றினனால அதுக்கு விரோதமாக நாங்க ஒருபோதும் We will பேசவே not மாட்டோம். speak. We have never spoken அதுக்கு விரோதமாக பேசுவதற்கு எங்களுடைய வாய் all துணியாது. our life. எங்களுடைய நாள் வரைக்கும் நான் சொல்றேன், All our life we have not spoken. அப்படியாக நாங்க பேசினதே கிடையாது. Because of that we are blessed. அதனாலதான் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு Because இருக்கிறோம். of that the Lord is hearing our prayer. அதனால்தான் ஆண்டவர் எங்களுடைய ஜெபத்தின் சத்தத்தை Do கேட்கிறார். not talk against the blessed things. ஆசீர்வாதமான காரியங்களுக்கு விரோதமாக ஒருபோதும் உங்களுடைய வாயை You should not திறக்காதீர்கள். speak against the Lord. ஆண்டவருக்கு விரோதமாக நீங்க பேசக்கூடாது. If you are speaking about the people who are working in the church, you are speaking against the Lord. சபையில வேலை செய்கிறவங்களை குற்றம் சாட்டுகிறீங்கன்னா நீங்க ஆண்டவரை குற்றம் சாட்டுகிறது போல. So that's very dangerous. அது ரொம்ப ஆபத்தான That's காரியம். very dangerous. அது ரொம்ப ஆபத்தான So only காரியம். your prayer is not answered. இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க செய்கிறதுனால தான் உங்களுடைய You have not ஜெபங்கள் changed. கேட்கப்படுகிறது இல்ல. உங்களுடைய You are வழிகளை coming நீங்க 20 years, 30 திருப்பவில்லை. years to the church. 20 ஆண்டு 30 ஆண்டு சபைக்கு வரீங்க, No change. ஆனா ஒரு மாற்றமும் Mind இல்லை. no change. எண்ணங்களிலே மாற்றம் இல்லை. You are not changed. உங்களுடைய வழிகளை நீங்கள் திருப்பிக் You have not கொள்ளவில்லை. changed. உங்களுடைய வழிகளை You நீங்க don't ஆண்டவருக்கு want to நேராக change. திருப்பவில்லை. உங்களுக்கு மாறவும் விருப்பமில்லை. Hallelujah. No Hallelujah. change inside you. உங்களுக்குள்ளே மாற்றம் இல்லை. My dear people. என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளையே, My dear people. என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளையே, My dear people. என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளையே, Change yourself. உன்னுடைய வழிகளை நீ Change your இப்பொழுதே mind. மாற்று. உன்னுடைய எண்ணங்களை நீ Change your மாற்று. heart. உன்னுடைய இருதயத்தை நீ மாற்று. Don't fight with any person. யாரோடையும் சண்டை போடாதீங்க. Don't hurt any person. யாரையும் நீங்க If you are காயப்படுத்தாதீங்க. hurting a person in the church, சபையில யாரையாச்சும் உங்களுடைய வாயின் வார்த்தையினால் நீங்க காயப்படுத்துறீங்கன்னா you are hurting the Holy Spirit. நீங்க பரிசுத்த ஆவியானவரை You are துக்கப்படுத்துறீர்கள். hurting the Holy Spirit who is present in the church. சபையிலே உலவாகிற பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் It's துக்கப்படுத்துறீர்கள். good for us so that, see, many times I have gone to many churches after that and I don't talk with anyone. I don't talk with anyone. அதுக்கு பிறகு நிறைய சர்ச்சுக்கு போன பிறகு அதுக்கப்புறம்லாம் நான் நிறைய சபைக்கு போயிருக்கிறேன், ஆனா யார்கிட்டயும் நான் பேச மாட்டேன். it's good not to talk. பேசாம இருக்கிறதே நல்லது. So I don't talk. Because if I talk, something evil will come in between. ஏன்னா நம்ம பேச ஆரம்பிச்சாதான் நம்மளுக்கே தெரியாம தேவையில்லாத காரியங்களை நாம் பேசி விடுவோம். So it's அதனால better not to talk. அமைதியா இருக்கிறதே If you're alone, நல்லது. you're the best person. நீங்க தனிமையா இருக்கிறீங்கன்னா அது ரொம்ப நல்லது என்று நான் சொல்லுவேன். So don't hurt others because you're alone. நீங்க தனியா இருக்கிறனால மற்றவர்களை நீங்க காயப்படுத்தணும் That என்பது is the அவசியம் fault இல்லை. what you're doing. The Lord is not able to hear your prayer. இது இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க செய்கிறதுனாலதான் உங்களுடைய ஜெபங்களை See, if ஆண்டவராகிய I'm not தேவன் going to கேட்க tell all these முடியவில்லை. things and if I'm going to pray for you, what's the use? இதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லாம உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னா அதுல என்ன பிரயோஜனம் What's the இருக்கிறது? use? என்ன பிரயோஜனம் What's the இருக்கிறது? use? என்ன பிரயோஜனம் Change your இருக்கிறது? ways. உங்களுடைய வழிகளை Change திருப்பிக் your கொள்ளுங்க. ways. உங்களுடைய வழிகளை நீங்கள் Change your ways. மாற்றுங்கள். உங்களுடைய வழிகளை Don't நீங்கள் talk evil about மாற்றுங்கள். others. யாரை பற்றியும் தீங்கான Don't talk காரியங்களை evil about பேசாதீங்க. others. Don't யாரை hurt குறித்தும் anyone. தீங்கான காரியங்களை Don't hurt பேசாதீங்க. anyone. யாரையும் Any காயப்படுத்தாதீங்க. members. யாரா இருந்தாலும் சரி, Don't hurt anyone. யாரையும் Don't speak காயப்படுத்தாதீங்க. against anyone. அவங்களுக்கு விரோதமாக உங்க வாயை Because திறக்காதிருங்க. God is a listener ஏன்னா who hears தேவன் the prayer. உங்களுடைய ஜெபங்களை கேட்கிற The தேவனாக Lord is a listener இருக்கிறபடியால் who hears their prayer. அவர்களுடைய ஜெபங்களையும் கேட்கிற தேவன் When you அவர். hurt them, நீங்க அவங்களை காயப்படுத்தும் போது they'll cry unto the Lord. அவர்கள் ஆண்டவரை நோக்கி அழுவார்கள். Then the Lord shall hear their prayer. அப்பொழுது அவர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் And கேட்பார். your brother, your prayer shall not come to him. உங்களுடைய ஜெபங்களும் அவர்கிட்ட What's the போகவே use of போகாது. you coming 20 years to the church? இப்படி இருக்கும்போது 20 ஆண்டு 30 ஆண்டு சபைக்கு வந்து என்ன No பிரயோஜனம்? change. மாற்றமில்லை. Fight all the places. எல்லா இடத்துலயும் Wherever you go, you சண்டை தான். have start a quarrel. எங்கெல்லாம் நீங்க போறீங்களோ அங்க ஒரு பிரச்சனைய பண்ணுவீங்க. Wherever you go, there is a quarrel. நீங்க எங்கெல்லாம் இருக்கிறீங்க And you அங்கெல்லாம் say, I'm பிரச்சனை a இருக்கும். Christian.
இப்படி எல்லாம் பண்ணிட்டு You take a Bible in your hands. பைபிளை கையில What's the எடுக்கிறீங்க, use? என்ன பிரயோஜனம்? Dare not to touch the Bible if you are a person like that. இப்படி இருக்கிறீங்கன்னா பைபிளை தொடுறதுக்கு கூட உங்களுக்கு இது Because அதிகாரம் இல்லை. Bible is a holy book. ஏனென்றால் வேதம் என்பது பரிசுத்த ஒரு And புஸ்தகம். it's written, it is the holy book of God. அது ஆண்டவருடைய பரிசுத்த வேத And புஸ்தகம். how can you wear a white and take a Bible in your hand and you do all kinds of nonsense, rubbish things இப்படி and hurt இருக்கும்போது others? இப்படி இருக்கும்போது வெள்ளை Dress ஒயிட் Dress போட்டுட்டு பைபிளை எடுத்துட்டு மற்றவங்களை உங்க வார்த்தையினால் எப்படி நீங்க Be காயப்படுத்துவீர்கள்? careful what you speak. நீங்க பேசுவதை குறித்து Obey ஜாக்கிரதையாக to இருக்க the வேண்டும். Lord. ஆண்டவரை Obey கீழ்ப்படிய to His வேண்டும். word. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். Obey to His word. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய Speak evil வேண்டும். of no man. யாரை பற்றியும் தீங்கான காரியங்களை Speak evil of பேசக்கூடாது. no man. யாரை குறித்தும் I think தீங்கான காரியங்களை பேசக்கூடாது. I want to make a word. I want to buy a word and keep it here. Speak evil of no man. எந்த மனுஷனை குறித்தும் தீங்காய் பேசாதிருங்கள். அது இங்க ஒட்டணும்னு நினைக்கிறேன். I should நம்ம சபையில அப்படிப்பட்ட வார்த்தையை நம்ம ரொம்ப Speak. முக்கியத்துவம் கொடுத்து இங்க because in ஒட்டணும். Bible is written, speak evil of no man. ஏன்னா யாரை பற்றியும் தீங்கான காரியங்களை நீ எந்த மனுஷனை பேசாதே. குறித்து தீங்காய் நீ பேசாதிரு. Because we come to the last days, நம்ம கடைசி காலங்களிலே வந்துவிட்டோம். so it's a time for me to say what I have to say. இந்த நாட்களிலே என்ன சொல்ல வேண்டுமோ அதை I சொல்லுவது have என்னுடைய to boldly, கடமையாக have to இருக்கிறது. boldly say அதை நான் தைரியமாக சொல்ல வேண்டும். what all we are doing false. நம்ம செய்கின்ற தவறுகளை நான் சுட்டிக்காட்டி I'm not சொல்லதான் saying வேண்டும். you, I'm saying we. நான் உங்களை சொல்லல, என்ன சொல்லுகிறேன், என்னல்ல நம்மள சொல்ற. நம்மள சொல்லுகிறேன். Amen. ஆமென். கர்த்தருடைய கிருபையில நான் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன், but I do not know. கர்த்தருடைய கிருபையில நான் அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். I'm not like that. நான் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். But even though I'm saying, அப்படியாக இருந்தும் நான் சொல்லுகிறேன், the Lord has created in me a humble heart. ஆண்டவராகிய தேவன் எனக்குள்ளே ஒரு தாழ்மையான இருதயத்தை வைத்திருக்கிறார். So I'm not saying it to boast myself. இதை நான் என்னை குறித்து பெருமையாக சொல்வதற்காக சொல்லவில்லை. My dad and mom taught me to be humble. என்னுடைய அப்பாவும் அம்மாவும் என்னுடைய சிறு வயதில இருந்து தாழ்மையாக இருக்கிறதை அவர்கள் கற்றுக் I didn't bring கொடுத்திருக்கிறார்கள். anything when I came. நான் வரும்போது ஒன்னும் கொண்டு வரல, I'm not going to take anything. போகும்போது ஒன்னும் கொண்டு போறது இல்ல. So the Lord God is a wonderful Lord, and you should taste and see that the Lord is good. நம்மளுடைய ஆண்டவராகிய தேவன் மிகவும் அருமையானவர். அவரை நீங்கள் Do you know ருசித்து that பார்க்க song? வேண்டும். Oh, taste and see. That the Lord is good. Come bless the Lord. Come bless the Lord. Come bless the Lord. All this. All ye servants of the Lord, Amen. who stand by might in the house of the Lord, lift up your hands in the holy place. Come bless the Lord. Come bless the Lord. Oh, taste and see that the Lord is good. Oh, taste and see That the Lord is that the good. Lord is good. Oh, taste and Oh, see taste and see that the Lord is good. Come bless the Lord. Come bless the Tamil. Lord. ருசித்து பார் அவன் அவன் நல்லவர். நல்லவர். ருசித்து பார். ருசித்து பார் அவன் நல்லவர். அவன் நல்லவர். ருசித்து பார். அவன் நல்லவர். Come bless the Lord. Come bless the Lord. Hallelujah. Amen. Change your ways. உங்களுடைய வழிகளை இப்பொழுதே நீங்கள் மாற்றுங்கள். The Lord wants you to change your ways. ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய வழிகளை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று See, அவர் after the சொல்கிறார். church is over, சபை முடிந்த பிறகு I sing one song. நான் ஒரு பாடலை பாடுகிறேன். I want to tell you. அதை நான் சொல்ல விரும்புகிறேன். Just hear very carefully. ரொம்ப கவனமாக கவனிங்க. I keep my hand like this and I say to you to keep your hand like this. உங்க கைகளை உங்க தலையின் மேல வைத்து நானும் பண்ணுவேன், உங்களையும் அப்படி பண்ண வைப்பேன். I stay right under the blood. I stay right under the blood.
I stay right under the blood. You know, when I sing this song, come on, hear me. When I start singing this song, இந்த பாடலை நான் பாட ஆரம்பிக்கும் போது, every time I sing this song, ஒவ்வொரு நாளிலும் சரி, ஒவ்வொரு நேரத்திலும் இந்த I will பாடலை see the power of the evil one saying to me, don't sing. சாத்தானுடைய ஆவியானது இந்த பாடலை பாடாதே என்று சொல்லுகிறது எனக்கு நல்லா Every உணர Sunday முடியும். service after this meeting, I have seen the presence of the evil one trying to object me not to sing this song for these people. ஒவ்வொரு ஓய்வு நாள் ஆராதனைக்கு பிறகு இந்த பாடலை நான் பாடுகின்ற வேலையிலெல்லாம் சாத்தானுடைய ஆவியானது இந்த ஜனங்களுக்கு இந்த பாடலை நீ பாட சொல்லாதே என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கும். You know what he says? அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? What you're doing is wrong. நீ செய்யறது தவறு. These people are not good. இந்த ஜனங்கள் நல்லவர்கள் அல்ல. These people are doing all filthy things. இந்த ஜனங்கள் செய்கிற காரியங்கள் அனைத்துமே அசுத்தமான காரியங்கள். And what you're doing is wrong. ஆனா நீ என்ன பண்றது ரொம்ப தவறு. How are you making them to be covered by singing a song? இப்படிப்பட்ட ஜனங்களை இந்த பாடலை பாட வைத்து நீ அவர்களை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளே நீ மூடி வைக்கிற. Why are you doing this? ஏன் இதை நீ பண்ற? Because they commit many sins. அவர்களோ நிறைய பாவங்களை துணிகரமாக செய்கிறார்கள். And they don't have a sense of humor. அத செஞ்சிட்டு அதை பற்றி ஒரு கவலை கூட இல்லாம இருக்கிறாங்க. And they don't bother about anything. அத பற்றி கவலையே இல்லாம இருக்கிறாங்க. They do the same thing again and again. மறுபடியும் அதே பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. They go and fight again and again. மறுபடியும் போய் சண்டை போடுறாங்க. Is it correct for you to do that? நீ இந்த ஜனங்களுக்கு இந்த காரியத்தை நீ செய்கிறது நல்லதா? When you say like this, இப்படியாக நீ சொல்லும்போது, see, devil does not want you to keep your hand like this and sing the song. சாத்தான் இப்படியாக நீங்க உங்களுடைய கைகளை வைத்து சாத்தான் என்னை தொட முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. So what happens? Satan wants to attack you because you have done something wrong. ஏன்னா சாத்தானானவன் நீங்க செய்த பாவத்தின் நிமித்தமாக தான் உங்களை ஏதோ ஒரு காரியத்துல உங்களை தள்ள நினைக்கிறான். He is not going to attack you because you have done good. நீங்க ரொம்ப நல்லவங்களா பரிசுத்தமா இருக்கறனால உங்களை அவன் தள்ள நினைக்க மாட்டான். He wants to attack you because you have done wrong. நீங்க செய்த பாவங்களின் நிமித்தமாக தான் அவன் உங்களை தொடவே வருவான். But what is happening in the church? இந்த சபையில என்ன நடக்கிறது? It's written, the Lord blesses you from Zion. ஆண்டவராகிய தேவன் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். Zion is the temple of the Lord. சீயோன் என்பது தேவனுடைய ஆலயம். And according to the New Testament, we are the temple of the Lord. புதிய ஏற்பாடின் படி நம்ம தான் அந்த தேவனுடைய ஆலயம். When we all confess together, நம்ம எல்லாரும் ஒன்றாக இணைந்து when you அறிக்கை go செய்து inside your house and you keep your hand like this and pray, that is not having a huge power. உங்க வீட்டுக்குள்ள நீங்க போயிட்டு உங்க வீட்டுக்குள்ள இருந்து கைய வச்சிட்டு நீங்க சொல்றீங்கன்னா அதுல அதிக வல்லமை இருக்காது. But when you are saying from the church, ஆனா சபையில இருந்து நீங்க சொல்லும்போது, when you are saying from the church, நீங்க சபையில இருந்து இந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணும்போது, you are protected even if you are not a good person. நீங்க நல்லவங்களா இல்லனாலும் நீங்க பாதுகாக்கப்பட்டு Because இருக்கீங்க. it is the church of God. ஏன்னா அதுதான் ஆண்டவருடைய சபையில இருக்கிற ஒரு Because நன்மை. the Lord honors his church. ஏனென்றால் தேவன் அவருடைய சபையை The அங்கீகரிக்கிறபடினால, Lord honors his தேவன் servants. அவருடைய ஊழியக்காரரை மகிமைப்படுத்துகிறபடினால, Because of that, அவர்கள் நிமித்தமாக I stay right under the blood. I stay right under the blood. I stay right under the blood. Where the demons can do me no harm. No harm, no harm, no harm. No harm, no harm, no harm. No harm, no harm, no harm. Where the demons can do me no harm. நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், வல்ல ரத்தத்தில் மறைந்துள்ளேன், வல்ல ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் என்னை தொட முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. என்ன சொல்றோம்?
திங்களை 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 சாத்தான் என்னை தொட முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகா. So church, and you have to be here to get the covering from the Lord. அதனால் சபை முடிந்த பிறகு ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற அந்த பாதுகாப்பின் கவரிங்ல இருப்பதற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க So வேண்டும். my dear people, see, no one is perfect in this world. அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த பூமியில யாருமே ரொம்ப See, பரிசுத்தவான் we என்று சொல்ல cannot முடியாது. say that we are perfect because no man is perfect in this world. நம்ம யாருமே நம்மள நான் ரொம்ப பரிசுத்தவான் என்று சொல்ல முடியாது. ஏன்னா தேவனை தவிர ஒருவரும் பரிசுத்தமானவர்கள் அல்ல. None in this world is perfect. தேவனை தவிர ஒருவரும் நல்லவர்கள் Except அல்ல. one person whose name was Jesus Christ, who came to this world. ஒருவரை தவிர அந்த ஒருவர் யாருன்னா இந்த பூமிக்கு வந்த நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து. We are not perfect. நம்ம நல்லவங்க கிடையாது. Even our father mothers were not perfect. நம்மளுடைய அப்பா அம்மா கூட ரொம்ப நல்லவங்க என்று சொல்ல முடியாது. No one except Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை தவிர யாருமே My Lord and நல்லவர்கள் Savior அல்ல. Jesus Christ. என்னுடைய அன்பான தேவனுடைய இரட்சகரை தவிர. Now, what you have to say? Take 1 or 3. சங்கீதம் 103 அதிகாரம். Come on, take 1 or 3. சங்கீதம் 103 Bless the Lord, O my soul, and all that is within me. Bless His holy name. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. Bless the Lord, O my soul, and forget not all His benefits. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளையும் நீ மறவாதே. Hallelujah. Do not forget the benefits what you have received from the Lord. ஆண்டவர் உனக்கு செய்த சகல நன்மைகளையும் நீ ஒருபோதும் மறவாதே. Never, 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 never forget the blessings and the great things the Lord has done for you and me and our family. ஆண்டவராகிய தேவன் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் இந்நாள் வரைக்கும் செய்த சகல நன்மைகளையும் நீ ஒருபோதும் 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 மறவாதே. Whenever I hear this Bible verse, என் ஆத்துமாவே இந்த வார்த்தையை நீ கேளு. oh my soul, lift the name of the Lord. என் ஆத்துமாவே நீ கர்த்தருடைய நாமத்தை நீ For உயர்த்து. He has done great things to me. அவர் என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை For He has செய்திருக்கிறார். done great things in my life. என் வாழ்க்கையில அவர் செய்த காரியங்கள் மகா He will do பெரியவைகள். great things for you and for everyone அவர் who உனக்கும் எனக்கும் obey His word. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற My dear ஒவ்வொருவருக்கும் people, பெரிய காரியங்களை Bless the செய்வார். Lord என் ஆத்துமாவே Oh, my கர்த்தரை soul. ஸ்தோத்திரி. for the great things and for the benefits what we have received from Him. அவர் செய்த சகல வித நன்மைகளுக்காக. Hallelujah. ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Come on, sing. என் முழு உள்ளமே அவர் என் Oh, my soul. கர்த்தரை ஸ்தோத்திரி. Bless the Lord, O my soul. என் முழு உள்ளமே Forget not all the benefits what He has done. ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. Hallelujah. இந்நாள் வரை நம்மை காத்தவருக்கு நன்றி. இந்நாள் வரை நீர் என்னை காப்பாற்றினதுக்காய் ஸ்தோத்திரம். என்னை நீங்க இந்த ஜனங்களிலிருந்து பாதுகாத்தி சத்துருவன் ஆயுதம் என்னை தாக்காதபடி காத்தீரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நன்மைகளை எனக்கு செய்தி, ஏராளமான நன்மைகளை செய்தி.
என் அக்கிரமங்களை மன்னித்து என் நோய்களிலிருந்து விடுவித்தீரே. என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டவர் நீ. என் வயதை பல வயதாய் மாற்றின தேவன் நீரே. உங்களால் நான் இருக்கிறேன், உங்களால் நான் வாழ்கிறேன், உங்களால் நான் நடக்கிறேன் ஐயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. Come on, sing. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களையும் மறவாதே. அவர் நமக்கு செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். Can you play this? Can you put the on? Amen. Hallelujah. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Let us start. தனி மரமாக இருந்த என்னை விலை நிலமாக மாற்றிய உம்மை. I'll pray for Maggie. Hallelujah. Praise the Lord. விலை நிலமாக மாற்றிய உம்மை. திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையும், திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையும் நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ நன்மை என் தேவன் நீரே எங்களுக்கு செய்து எங்களை காப்பாற்றினீர். எத்தனையோ நன்மை எங்களுக்கு நீ செய்து எங்களை இந்நாள் வரை காப்பாற்றினீர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவரை நீ தூதி. அவர் உனக்கு செய்த உபகாரங்களுக்காய் இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு
பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை நீதான் எங்களை காப்பாற்றி எங்களை பாதுகாத்தி. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரையிலே எங்களை காப்பாற்றி எங்களை பாதுகாத்தி. எங்கள் ஜெபத்தை கேட்டு நன்மைகளை செய்து என் ஜெபங்களை கேட்டு நன்மைகளை நீ செய்து ஆச்சரியமாய் நீர் எங்களை தப்புவித்தீரே. ஆச்சரியமாய் எங்களை தப்புவித்தீரே. ஆச்சரியமாய் எங்களை தப்புவித்தீரே. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு மகியை நீங்க எனக்கு கொடுத்து ஆசீர்வாதமாக அவளை நீ மாற்றினீர். மகியை நீங்க எனக்கு கொடுத்து ஆசீர்வாதமாக அவளை நீ மாற்றினீர். எதிர்ப்பின் ஆவிகள் எங்களை எதிர்க்கின்ற நேரத்தில் நடுவில் நீ வந்து எங்களை காத்திரே. நடுவில் நீர் வந்து எங்களை காப்பாற்றி நீர். நடுவில் நீர் வந்து எங்களை காப்பாற்றி நீர். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தனிமரமாக இருந்த என்னை மாற்றிய உம்மை தனிமரமாக Hallelujah, praise the Lord. பாடுங்க பாடுங்க. Come Joe, Michael, Walter. இவன் லாஸ்ட் நிக்கிட்டு அப்பதான் தெரியும். லாஸ்ட் அங்க தெரியுற மாதிரி. கம் கிருபா. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நான் பிசினஸ் செய்கிற நாட்கள்ல மேகிக்கு ஒரு குறையும் இல்லை. எங்களுக்கு எல்லாமே இருந்துச்சு. எல்லா விதத்திலையும் நாங்கள் ஆசீர்வாதமா இருந்தோம். அநேக இடத்துல கார் இல்லாத இடத்துல என்கிட்ட 3 கார் இருந்தது, விலை உயர்ந்த கார் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனா ஊழியத்துக்கு வந்த பிறகு நான் பணத்தை சம்பாதிக்கல. ஆனா ஒன்றை சம்பாதித்தேன், ஜனங்களை சம்பாதித்தேன். அநேக ஜனங்களை கர்த்தரின் மூலமாக ரட்சிப்புகளை நடத்தினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபை நான் நிற்கிறேன். நாங்கள் நிர்மலமாகாது இருப்பது அவருடைய சுத்த கிருபை. அவருடைய இரக்கத்துக்கு அளவில்லை. அவைகள் காலை தோறும் புதியவைகளா இருக்கிறது. இந்த தாழ்மையை என் மகளுக்குள்ள இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதே போல கர்த்தர் செய்தார். அதே போல ஆண்டவர் எங்களுக்கு ஜோஹன்னா கொடுத்தாரு, மைக்கேல் கொடுத்தாரு, நல்ல மருமகனாகிய வால்டரை கொடுத்தாரு. என் மனைவி கிருபா எல்லா நேரங்களிலும் இன்னைக்கு கூட அவங்களுக்கு ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ண தெரியாது. அவங்களுடைய அத்தனை சேலரியும் ஒரு நாள் கூட அவங்க எடுத்ததில்லை.
நான் தான் அவங்க சேலரி யூஸ் பண்ணுவேன். அவங்க ஏடிஎம் கார்டு கடையில போய் வாங்கின இது ஏடிஎம் கார்டே தெரியாது, அவங்களுக்கு அப்படி எல்லாம் பண்ண தெரியாது. கர்த்தர் இம்மட்டமாக இந்த குடும்பத்தை அருமையாக நடத்தினார். நாகி வருகிற வாரம் அவளுக்கு பர்த்டே. நாங்கள் எதுவும் விசேஷமா கேக் வெட்டுறது இதெல்லாம் முக்கியம் இல்லை. கர்த்தருடைய கரம் எங்க மேல இருக்கணும். கர்த்தருடைய கிருபையினால் நாங்கள் தாங்கப்படணும். ஆமென். சோ ஆண்டவர் இதுவரை எங்களுக்கு செய்த நன்மைகளை சபை மத்தியில சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொல்றதே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறது. அதுவே எங்களுடைய பாக்கியம். ஹல்லேலூயா. போற்றி துதிப்போம். ஊழியத்துக்கு வந்த பிறகு எவ்வளவு பிரச்சனைகள் தான். இன்னைக்கு ஊழியத்தில் சம்பாதிச்சவங்க தான் நிறைய பேர். ஊழியத்துக்கு விட்டவங்கன்னா கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதுல விட்டவங்க இல்ல, நான் ஒருத்தன். எல்லாம் வித்து தான் ஊழியம் செஞ்சேன். ஆனா நிறைய காரியங்களை இழந்தேன். ஆனா அதை குறிச்சு நான் ஒரு நாளும் கவலைப்படல. இன்னைக்கு கூட உங்க காசுல நான் இதை கட்டல, அதை கட்டல, எதுவுமே கட்டல. இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருடைய கிருபையினால நிற்கிறேன். நான் என் காசுல கட்டினேன். என்னுடைய மனைவி காசு, என்னுடைய நிலங்கள் ஒவ்வொன்றாய் அப்பப்ப வித்து ஏதாவது ஒரு காரியத்தை வாங்குவேன். அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா நாட்களை நான் கடந்து கர்த்தர் என்ன நல்லா தான் வச்சிருக்கிறாரு. நான் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா உயரத்துல இருந்தேன், இன்னைக்கும் உயரத்துல தான் இருக்கேன். கர்த்தருக்குள்ள உயரத்துல இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. பிசினஸ் செய்யும் போது ஜிப் லைன்ல சென்னை சிட்டில என்ன அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. சென்னை ஃபுல்லா அந்த அளவுக்கு நான் பிசினஸ் பண்ண. அப்புறம் ரயில்வே எஸ்டேட் வந்த பிறகு அந்த நாட்கள்ல அவ்வளவு அதிகமா பிசினஸ் பண்ணிருக்கேன். இன்டர்வியூ எல்லாம் எடுப்பாங்க, அப்படிலாம் பண்ணேன். ஆனா கர்த்தருடைய ஊழியத்துக்கு கர்த்தர் சொன்னார், எனக்காக நீ ஊழியம் செய் அப்படின்னாரு. அதே போல கர்த்தர் என்னை ஊழியம் செய்ய வச்சாரு. அதே போல சேலத்துல ஆண்டவருடைய கிருபையில அந்த நாட்களில அந்த நேரத்துல கிட்டத்தட்ட நம்பர் 1 சேலத்துல அந்த நாட்கள் அந்த நேரங்களில ஒரு ஒளிக்காரனா கர்த்தர் என்னை வச்சாரு. எல்லாத்திலயும் நம்பர் 1 இருந்துதான் பழக்கமா இருந்துச்சு. சோ ஊழியத்திலே நம்பர் 1 ஆகினாரு. ஹல்லேலூயா. இனி எல்லா காரியங்களிலும் எங்க குடும்பத்தை நம்பர் 1 இருக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. நாங்கள் இழந்ததெல்லாம் பெற்றுக் கொள்ளுகிற ஆண்டாய் இது இருக்கும் என்று நான் ஆண்டவர் நோக்கி விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இழந்தது 1 பெற்றது 1000, இது அவராலே நடக்கும் என்று நம்புகிறேன். இழந்தது 1 பெற்றது 1000, இது அவராலே நடக்கும் என்று நம்புகிறேன். நான் நம்புகிற ஆண்டவரால் எல்லாம் நன்மையாக எனக்கு மாற்றுவார். நான் நம்புகிற எனது ஆண்டவரால் எல்லாம் நன்மையாக எனக்கு மாற்றுவார். ஹல்லேலூயா. சொந்து போயிருந்த என்ன அவர் தட்டி தட்டி கட்டி எழுப்பினார். நேரம் இப்போ வந்தது, உன்னோடே நான் அசைவாடுவேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் உனக்கு செய்வேன். நம்பிக்கையெல்லாம் ஆனதோ, விசுவாசம் உனக்குள் குறை ஆனதோ, கமான் நிலை ஆனதோ, அற்புதர் எனக்குள்ளே இருக்கின்றார். அதிசயம் செய்வார், கலங்கிடனே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவர். நான் அறியாததும் நான் அறியாததும் ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சாரு, ஒரே நம்பிக்கை தான் ஆண்டவர் மேல. எவ்வளோ பேரு என்னை சுற்றியில் உள்ளவர்கள், என் குடும்பத்தார் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஊழிய செய். ஆனா இப்ப செஞ்சுட்டு இருக்க அந்த பிசினஸ் விடவே விடக்கூடாது. அங்க தெரியற மாதிரி ஹல்லேலூயா. ஊழியம் செய்யும் போது பிசினஸ் மாத்திரம் விட்டுறக்கூடாதுதான். என்னுடைய அப்பா அம்மா கூட
என் மனைவி கிட்ட சொல்லி 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 எல்லாரும் சொல்லி சொல்லி சைமனை விட்டுருவேன் சொல்லு. ஆனா நான் என் ஆண்டவரை பிடிச்சிட்டேன். நான் அவரை விட மாட்டேன். என்னை உயர்த்தினது கர்த்தர். இந்த பிசினஸ், இந்த காசு பணம் நான் ஒண்ணு இல்லை. அதெல்லாம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு மறைஞ்சு போயிடும். ஆனா என் தேவனுக்காக நான் செய்கிறது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. உலகத்தின் செல்வம், அப்புறம் சொல்லுங்க, உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று, உடல் பொருளாவி, உடைமைகள் யாவும் மோப்பல் உடல் பொருளாவி, உடைமைகள் யாவும் நானவராலயம், நானவராலயம் எனக்குள்ளேசு, எனக்குள்ளேசு நானவராலயம் எனக்குள்ளேசு. எப்போதும் துதித்திடுவேன், என்ன நடந்தாலும் வேலையிலும். Sing, 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 sing on. திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால், உலகமின் பின்னால், சிலுவையின் முன்னால் இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலை. வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். சொல்லுங்க, இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நான் அவர் ஆலயம், நான் அவர் ஆலயம், நான் அவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு, எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். Come on, come on. கர்த்தரின்று முதல் நம்மை அவர் ஆசீர்வதிப்பாரே. இழந்தது ஒன்று, பெற்றது 1000, இது கர்த்தரால் வரும். ஆமென். இழந்தது ஒன்று, பெற்றது 1000, இது கர்த்தரால் நடக்கும். கிருபை பெற்றேன் ஆண்டவரால், ஆண்டவரால் கிருபை பெற்றேன். ஹல்லேலூயா. ஆண்டவரால் மரியாளுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையை மேகிக்கு கொடுப்பாரே. ஆமென். மரியாளுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையை மேகிக்கு கொடுப்பாரே. தேவதூதர் சொன்னாங்க, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தரால் நீ கிருபை பெற்றாய். ஹல்லேலூயா. உன் தேவன் பக்கத்தில் நிற்கிறார். உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய். இன்றிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் உன்மேல் இறங்கி அபிஷேகத்தின் தைலத்தினால் நிரப்பி நீ இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் மறுபடியும் கொடுத்து, கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, நோய்கள் எல்லாம் நம்மை விட்டு நீக்கி, ஆண்டவராகிய கர்த்தருடைய கரம் நம்ம மேல் இறங்கி கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயது திரும்ப மால வயது போலாகி கர்த்தருடைய கரம் நம்மை ஆசிர்வதித்து, இதோ சத்துருவின் சகல வல்லமைக்கும்
நான் உன்னை உன் குடும்பத்தை விலைக்காத்து உன்னை பாதுகாப்பேன். இனி சத்துரு உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். உன் குடும்பத்தை அவன் தொடுவதில்லை. என் கரம் உன் மேல் இருக்கும். என் கிருபை உன்னை தாங்கும். Yes, yes, play that song. எத்தனையோ முறை இன்னல்கள் வந்தது, வேதனைகள் வந்தது. இலை பாருதல் தரும் தேவா. ஆண்டவரே சொல்ற, ஆண்டவரே எவ்வளவு காரியங்களை நான் விட்டு வந்திருக்கேன். எனக்கு ஒரு சரியான சபை இல்ல, எதுவுமே இல்ல. நான் யாரையும் கேட்கல, யாரையும் கேட்க மாட்டேன். ஆனா உங்களை நம்பி இருக்கேன். என்னையும் ஆசீர்வதிங்க. ஆனா நான் உங்களிடத்திலிருந்து மாத்திரம் தான் பெற்றுக் கொள்வேன். எந்த மனுஷனிடத்துல இருந்து கேட்க மாட்டேன். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்து உண்மையாய் வைக்க. Open away, Lord. Yandro shahandro nyakanyandro. ஊக்கமாய் நோக்கி பார்த்து உண்மையாய் வைக்க ஆணையே. நமது மோக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. தமது மோக பிரகாசம் தினமும் கிருபை நீரை இயேசுவே. தெய்வ சமூகத்தின் எஸ்தரும் மேட்லியும் எல்லா நேரங்களிலும் என்னோட கூட இருந்து கர்த்தர் அவளையும் எங்களோட கூட ஐக்கியமாய் மாற்றி எங்கள் கூட அவளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். சகாயர் என்கிற ஆண்டவர் எங்கள் குடும்பத்தின் மேல் பரிபூர்ணமாய் இருக்க வல்லவராய் இருக்கிறார். அவரை நம்பி இருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. துன்மார்க்கர் வெட்கப்பட்டு மௌனமாய் குழியில் இருப்பார்கள். ஆனா கர்த்தரை நம்புகிறவர்களோ கிருபை சூழ்ந்து கொள்ள, கிருபை சூழ்ந்து கொண்டு எங்களை தாங்கி நடத்தும். நீடித்த நாட்களால் எங்களை திருப்தியாக்கி உடைய ரட்சிப்பை எங்களுக்கு காண்பிப்பீர். நீடித்த நாட்களால் எங்களை திருப்தியாக்கி உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு காண்பிப்பீர். இந்த குடும்பம் உங்களாலே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உம்மை நம்பி இருக்கிறபடினால், உம்மை நம்பி இருக்கிறபடினால் I will believe on your name. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உங்களை நம்புகிறேன். அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க. அதிசயம் நடத்திடுங்க. நன்மைகளை இன்றைக்கே தந்திடுங்க.
இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே. இன்றைக்கே தந்தீங்க உங்களதான் நான் நம்பி இருக்கேன். ஆண்டவரே உங்களை நம்புகிறோம். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம். என் புகலிடமே என் நம்பிக்கையே. What shall we sing? I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. To sing the song. No turning back. No turning back. No turning back. The cross before me, the world behind me. The cross before me, the world behind me. The cross before me. No turning back. No turning back. Hallelujah. என்று கண்ட எகிப்தினை நீ என்றுமே காண்பதில்லை. கசந்த மாறா வசந்தமாகும். வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். அல்லது மதுரமாகும். கசந்த மாறா மதுரமாகும். வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் இருப்பாய். இது எங்களுக்கு மாத்திரல்ல, உங்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தினால் உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு மகிமை நினைவாக்குவார். நாங்க எல்லாம் கைகளை உயர்த்தி எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. Come on, guys. எல்லாம் கை ஜோ எல்லாம் கை வைத்துங்க. வால்டர் எல்லாம் கை வைத்துங்க. Come on, Michael, everyone வைத்துட்டு அங்க போ. We all bless you in the name of our Lord and Savior Jesus Christ. நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே ஏமாற்றம் காத்ததுவே இன்னும் தேவை Sangido de Kirubai Sangido de Kirubai Vananella adu podume Sugamodan Tambelemodan Vananella adu podume சுகமோடன் தம்பேலமோடன் சேவை செய்ய கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே ஏமாற்றம் காத்ததுவே இன்னும் தேவை. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி நான் பிதாவை நோக்கி வேண்டுகிறேன். நாங்கள் குடும்பமாக வேண்டுகிறோம். பிரியமானவனே நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்க ஜெபிக்கிறோம். ஊழியர்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதம் நிச்சயமாய் உங்கள் மேல் வந்து இறங்கும். நாங்க எல்லாரும் ஊழியர்கள் தான். நாங்க மற்றவங்கள வேலை செஞ்சா கூட கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறபடினால் இன்னைக்கு நாங்க உங்களை ஆசீர்வதிக்க ஆசீர்வாதம் உங்க வீட்டை தேடி உங்க குடும்பத்தை தேடி வந்து உங்க மேல அமர்ந்து நீங்கள் என்றென்றும் ஆசீர்வாதமா இருக்கும்படி கர்த்தர் செய்வார். ஏன்னா நீதிமானன் சிரசின் மேல் நெத்திய ஆசீர்வதிரங்குமே. நீதிமானன் சிரசின் மேல் நெத்திய ஆசீர்வதிரங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. எல்லை இல்லா ஆசீர்வாதம் நம்மை தேடி வருகின்றது. அதை நாங்கள் பெற்று கொண்டு உங்களை துதித்து நாங்கள் மகிழ்வோம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஜெபத்தை ஓகே we can go. ஆமென். கர்த்தர் உங்க இந்த ஜெபத்தை கேட்டு எல்லாரையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு இக்கட்டுகளும் பிரச்சனைகள் மத்தியில் நீங்க இருந்தாலும் கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு the Lord has heard this prayer and the Lord shall fulfill all the desires of your heart. உங்களுடைய இதயத்தின் சகல விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். சொல்றீங்களா? ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஆப்பன். ஹல்லேலூயா. நன்றி.